ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். GS சினிமா இன்டர்நேஷனல் வழங்கும் மந்த்ரா வீரபாண்டியன் இயக்கத்தில் மதிமாறன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். இதுதான் என்னோட ரூமு. ஆஹா, இந்த ரூமை எத்தனை நாள் நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் ரீசெண்டா பூர்ணிமா அவங்களோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஹோம் டூர் அப்படின்றத காட்டியிருந்திருக்காங்க. பூர்ணிமா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ல 16 lakhs பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே அத்தனை பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து தான் பூர்ணிமாவை வெல்கம் பண்ணிருந்தாங்க. பட்டாசு வெடிச்சு, மலர்களை தூவி, மாலை போட்டு விட்டு, டான்ஸ் ஆடி அப்படின்னு பல விஷயங்கள் பண்ணிருந்ததை நம்ம நேத்திக்கு பார்த்திருப்போம் வீடியோ மூலமா. இத்தனை நாள் கடந்து பூர்ணிமா அவங்களோட வீட்டுக்கு போகும்போது அவங்க கொடுத்த அந்த வரவேற்பே வேற லெவல்ல இருந்துச்சு. அது கண்டிப்பா அவங்க மறக்கவே மாட்டாங்க. ஃபைனலா தன்னோட வீடு ரீச் ஆனதுக்கு அப்புறமா பூர்ணிமாவோட ரூமுக்கு போறாங்க. இந்த ரூமை நான் எவ்வளோ நாள் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தான் பூர்ணிமாவோட ரூமுக்கு இந்த மலர்கள்லாம் தூவி அவங்க ஸ்டெப்ஸுக்கு மேலே போகும்போது பூர்ணிமாவோட அண்ணன் பொண்ணை ஹேண்டில் பண்ணிக்கிட்டே அவங்களோட சேர்ந்து தன்னோட ரூமுக்கு என்டர் ஆகுறாங்க. அந்த ரூமே அழகாக டெக்கரேட் பண்ணி அவங்களுக்காக வெல்கம் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம கேட்டிருந்திருப்போம்ல, பூர்ணிமா அவங்களோட லைஃப்ல நடந்த ஹிஸ்டரியை பற்றி பல விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது தனக்கு வீடு கூட இல்லாமல் சென்னையில் நான் ரொம்ப அவதிப்பட்டிருந்தேன் அப்படின்னும், அந்த சமயத்தில் நான் மீடியாவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பல கிலோமீட்டர் தூரமாக நான் என்னோட ஆஃபீஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒரு வீடு தனக்கு வாடகைக்கு கிடைச்சிருந்தது அப்படின்னும், அது பேச்சுலர்ஸ் ரூம் அப்படின்னும், என் கூட சேர்ந்து 11 பசங்க அதே ரூமில் நாங்கள் தங்கியிருந்தோம் அப்படின்னும், ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஆனா இன்னைக்கு அதே சென்னையில தனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு ரூமு, சொந்தமா காரு அப்படின்னு அவங்களுடைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வீடு தான் இப்போ பூர்ணிமா காட்டியிருந்திருக்காங்க. பூர்ணிமாவோட வீட்டை தாண்டி தன்னோட சொந்த வீட்டில் தன்னோட ரூம்ல படுத்து தூங்குற அந்த சுகமே வேற இல்லையா. ஸோ அதுதான் பூர்ணிமா இப்போ ஃபீல் பண்றாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரூம்ல அவங்க படுத்து தூங்கி. இத்தனை நாள் அவங்க பிக் பாஸ் வீட்டில் தான் அவங்க தூங்கி இருந்திருப்பாங்க. தன்னோட ரூமை பார்த்த உடனே பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ பூர்ணிமா பார்த்தீங்கன்னா ஒரு பிரைம் சிட்டியில் ஃப்ளாட்ல தான் அவங்க தங்கி இருந்திருக்காங்க அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து. அந்த ஃப்ளாட்ல பூர்ணிமாவோட வீடு 3rd ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்னும், அந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு 2 crores வரைக்குமே விலை மதிப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பூர்ணிமாவோட இந்த ஜேர்னியே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு. பிக் பாஸ் வீட்டில் அந்த 16 லட்சம் அப்படின்றது அவங்களுக்கு வெறும் ஒரு பணம் மட்டும் இல்லை. இந்த பணத்தை அவங்க எப்படியுமே சம்பாரிச்சிருவாங்க. ஏன் அவங்க பேங்க் பேலன்ஸ்ல கூட இருக்கும். ஆனா ஒரு கேம்க்கு போயிட்டு நம்ம விளையாடிட்டு வரும்போது சும்மா வெறும் கையோட வரக்கூடாதுல்ல, ஏதாவது ஒன்று சாதிச்சுட்டு தான் வரணும். அதே மாதிரி தான் பூர்ணிமாவோட அம்மாவுமே நீ ஸ்மார்ட் மூவ் பண்ணிருக்க அப்படின்னு அவங்களுமே ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணிருந்தாங்க. ஸோ இதை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். GS சினிமா இன்டர்நேஷனல் வழங்கும் மந்த்ரா வீரபாண்டியன் இயக்கத்தில் மதிமாறன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.